இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் துணை செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் யாருக்கு துணை செய்வார்? உத்தமர்களுக்கு, உண்மையாய் அவர்களை தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் துணை செய்வார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். தாவீதின் சங்கீதத்திலே தாவீது சொன்னதை நாம் பார்க்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரே எனக்கு துணை. நான் சிறுமை அடைந்திருக்கிறேன், நான் எளிமை அடைந்திருக்கிறேன், நீரே எனக்கு துணை என்று சொல்லுகிறார். தாவீது ஒரு பெரிய ராஜா தான். ஆனால் அவன் எந்த அளவுக்கு சிறுமைப்பட்டான் என்பதை நாம் இந்த வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க முடியும். அவன் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த பொழுதும், அவன் சவுலுக்கு தப்பின பொழுது, அவன் சவுலினால் பட்ட சிறுமைகள் அநேகம் என்று வேதத்திலே பார்க்க முடியும். அவன் காரணமில்லாமல் சவுல் அவனை பகைத்து, அவனை துரத்தி எத்தனை இடங்களில் அவனை சிறுமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதே போல அவனுடைய மகனாகிய அப்சலோமினால் அவன் ராஜாவாக இருந்த பொழுதும் அவனுடைய அரியணையை விட்டு வெளியே போய் அவன் சிறுமைப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனோடு கூட இருந்தவர்கள், அந்த சவுலை விட்டு அவன் வனாந்தரத்திலே திரியும் பொழுது அவனோடு கூட இருந்தவர்கள் யாரென்றால், அந்த கடன் பட்டவர்களும், முறுமுறுக்கிறவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களும் அவனோடு கூட இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். அவன் தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவன் வனாந்தரத்திலே போகும் பொழுது, அந்த சவுலின் இனத்தானாகிய சீமேயி என்பவன் அவனை தூஷித்து கொண்டே வருகிறான். அவன் சவுலினுடைய இரத்தப்பழி உன் தலையின் மேல் விழுவதாக என்று சொல்லி தாவீதை தூஷித்து அவன் மேல் கல்லெறியவும் அவனை மணலை எறியவும் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் இவனை கொன்று விடலாமா என்று. அப்போ தாவீது சொல்லுகிறார், பணிந்து அவன் எவ்வளவு வேணாலும் என்னை சிறுமைப்படுத்தட்டும். தாவீது ராஜாவை திருமைப்படுத்தும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். அவன் எந்த அளவுக்கு என்னை நிந்திக்கிறானோ, என்னை சிறுமைப்படுத்துகிறானோ, அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், நலமானதை செய்வார், நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களால் நாம் துன்பப்படும் பொழுது அல்லது சிறுமைப்படும் பொழுது இந்த எண்ணம் நமக்கு காணப்பட வேண்டும். நான் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று அல்ல, அவர்கள் செய்த நிந்தைக்கு தக்கதாக, அவமானத்திற்கு தக்கதாக கர்த்தர் அவளுக்கு சரி கட்டுவார் என்று அல்ல. தாவீதை போல, ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த சிறுமைப்பட்டதின் நிமித்தம் எனக்கு இதற்கு சரி கட்டுவீர், நன்மையை சரி கட்டுவீர் என்று அவனை தன்னை தாழ்த்தினது நிமித்தம் தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு துணை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தாவீது அந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி அநேகர் சிறுமைப்பட்டவர்களை அவன் ரட்சிக்கிறவனாகவும் உதவி செய்கிறவனாகவும் துணை செய்கிறவனாகவும் காணப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார்ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவனுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, அவர்களுக்கு துணையாக நாம் இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நம்முடைய ஆபத்து நாளில, நம்முடைய இக்கட்டான நேரத்தில், நமக்கு நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தர் விடுவிப்பார். தாவீது சொல்றாரு, எத்தனையோ மரண சூழ்நிலைகள் தாவீதிற்கு வந்தது என்று பார்க்கிறோம். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அவருக்கு வந்த தீங்குகள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருந்தது. அத்தனை தீமைகள், அவன் செய்யாத காரியங்களுக்காக வந்த தீமைகள் அநேகம், அவனை எதிர்த்து நின்ற சத்துருக்கள் அநேகம், அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருந்தது என்று சொல்லுகிறார். நான் என் இருதயம் சோர்ந்து போயிட்டு என்று சொல்லுகிறார். அப்போ அவனுக்கு அத்தனை தீமைகள்,
அவன் ராஜாவாக அவன் சிறு வயதில் இருந்தே அவனுக்கு எதிராக வந்திருந்த தீமைகள் அநேகம். அவ்வளவு தீங்குகளையும் சிறுமைகளையும் அவன் ஒடுக்கப்பட்டு அனுபவித்த பொழுதும் தன்னிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிந்தை உள்ளவனாக தாவீது காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவனால் சவுலால் அவன் அத்தனை துன்பங்களும் அத்தனை தீமைகள் அனுபவித்த போதும், எத்தனை முறையோ சவுலை கொல்வதற்கு அவனுக்கு தேவன் ஒப்பு கொடுத்த பொழுதும், அவனோடு கூட தாவீதோடு கூட வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு எதிரான சத்துருவை தேவன் உடைய கையில ஒப்பு கொடுத்தார், நாம் அவரை கொன்று விடுவோம் என்று சொல்லும் பொழுது தாவீது விருத்த சேதனம் அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் எப்படி கொலை செய்வேன், அது செய்யாதிருக்க கடவுள் எனக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி தேவனிடத்துல பிரார்த்தித்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய்ய சிந்தை உள்ள அந்த தாவீது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு துணை செய்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தனக்கு எதிராக இருந்த அந்த சவுலின் குடும்பம் அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் எண்ணாதபடிக்கு அந்த சவுலினுடைய யோனத்தானுடைய குமாரனாகிய மோவிபோசேத்தை அவன் பாதுகாத்து அவனுடைய அரண்மனையிலே அவன் சாப்பிடும்படியாக அவனை உபசரித்தான் என்று நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னபடி பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னபடி அவன் தன்னை எதிர்க்கிறவர்கள் பகைக்கிறவர்களை பழி வாங்காதபடி அவர்களுக்கு தான் உயர்த்தப்படும் பொழுது உதவி செய்கிற ஒரு குணமுடையவனாய் தாவீது காணப்பட்டதினால் அவருக்கு கர்த்தர் துணையாக இருந்தார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, சிறுமைப்பட்டவன் மேல் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். எத்தனை தீமைகள் வந்த போதும் தாவீது கர்த்தரையே சார்ந்து இருந்ததினால் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைப்படும் பொழுது எகிப்தியர்கள் அவ்வளவாய் சிறுமைப்படுத்தினார்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் படக்கூடிய சிறுமையை நான் பார்த்து நான் அவர்களுக்கு துணை செய்து அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ யாராவது நம்மளை சிறுமைப்படுத்தும் பொழுதோ அல்லது நம்மை ஒடுக்கும் பொழுதோ நாம் பயப்படாதபடி சிறுமை ஆனவனுக்கு கர்த்தர் துணை செய்கிறார் என்கிற நம்பிக்கையிலே நான் அவரை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்மை நாம் பட்ட நிந்தைக்கும் அவமானத்துக்கும் அந்த சிறுமைக்கும் பதிலாக இரட்டத்தனையாய் கர்த்தர் நன்மையானவைகளை தருவார். இதைதான் இந்த வார்த்தையில் இந்த தியானத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான நாளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. சிறுமையும் எளிமையும் ஆனவனுக்கு கர்த்தர் நீர் துணை செய்கிறீரே அப்பா. அதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்களும் ஒடுக்கப்படும் பொழுது அப்பா நாங்கள் துக்கப்படாதபடி சோர்ந்து போகாதபடி என் தேவரீரை நோக்கி பார்க்க ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். உண்மையாய் உம்மை சேவிக்கவும் உண்மையாய் உம்மை தேடவும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தவும் உம்முடைய துணையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இம்மையிலும் அருமையிலும் ஆண்டவரே தேவரீருடைய துணை எப்பொழுதும் எங்களோடு கூட நீரே எங்கள் துணையும் மரணம் கெடவும் கோட்டையுமாய் இருக்கும்படியாய் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய கரம் எங்களை விட்டு விலகாது இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.